என் தங்கப்பிள்ளையே, மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். அதிர்ஷ்டத்தை அம்மா வீடு தேடி வந்து உனக்கானதுதான், இதை பெற்றுக்கொள் என்று சொல்லும் பொழுது அதை வேண்டாம் என்று என் குழந்தை நீ ஒருபொழுதும் உதறிவிடக்கூடாது. என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்ததனால்தான் அம்மா உன்னிடத்தில் அதனை ஒப்படைத்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு வெற்றி வரப்போகிறது என்றால் யாருக்குத்தான் சந்தோஷம் இருக்காது? எல்லோருமே இந்த வாழ்க்கையில் தான் நினைக்கின்ற தன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமுமே பூர்த்தியாகிவிட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள். நமக்கு ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்றால், நாளை ஆசைப்பட்டது கையில் கிடைத்த பிறகும் அதை சரியாக அனுபவிக்க உன்னால் முடியாமல் போய்விடலாம். எதனால் அம்மா சொல்கின்றேன் என்று உனக்கு புரிகின்றதா? ஆசைப்பட்டது கிடைக்க எல்லா வழிகளையும் இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த மனிதன். அதாவது கெட்ட வழியிலும் சென்று அதை பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றான் அல்லவா? கடைசியில் தான் செய்த தவறுக்கு தண்டனைகள் கிடைக்க பெற்று வாழ்க்கையை மன நிம்மதியாக வாழ முடியாமல் தவித்து நிற்பான். எதுவாக இருந்தாலும் நேர் வழியில் சென்று அதை பெற வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரியான பாதையில் அதை நாம் பெற நினைக்க வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியாக இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் எல்லா விஷயங்களையும் கடந்து வந்த நமக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிச்சயமாக பரீட்சயமாகத்தான் இருக்கும். எதனால் சொல்கின்றேன் தெரியுமா? எல்லா பிரச்சனைகளையுமே அலசி ஆராய்ந்து வைத்திருக்கின்றாய். இது நடந்தால் என்ன நடக்கும்? இந்த திசையில் சென்றால் அங்கு யார் இருப்பார்கள்? யாரை நாம் எதிர்கொள்ள வேண்டும்? அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள்? அதை நம்முடைய மனது எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலவிதமான சிந்தனைகள் உனக்கே வர தொடங்கி இருக்கும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீ சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாய் என்று அர்த்தம். அதுதான் பக்குவம் என்று பெயர். எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும், அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், யார் யாரெல்லாம் நம்மோடு வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்குவார்கள் என்பது போன்ற அத்தனை தெளிவுமே என் பிள்ளை உனக்கு கிடைத்திருக்கும். இந்த தெளிவோடுதான் இந்த வராகி நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கிறது, மனவழியையும் கொடுக்கின்றது. சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது துள்ளி குதிக்கும் நீ, மனக்கவலையை கொடுக்கும் பொழுது அது ஏன் என்று யோசித்திருக்க வேண்டும். மாறாக அழுது கொண்டே ஓர் மூலையில் இருக்கக்கூடாது. நாம் எதையுமே நினைத்து இந்த வாழ்க்கையில் அழ வேண்டும் என்றோ அல்லது வேதனைப்பட வேண்டும் என்றோ நினைக்காதே. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதையெல்லாம் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும். எல்லா விதமான கஷ்டங்களோடும் எல்லா விதமான கண்ணீரோடும் நாம் இந்த வாழ்க்கையை ஏற்கனவே எதிர்கொள்ள தொடங்கிய பிறகு இதற்கு மேல் என்ன வந்துவிடப் போகிறது என்று நீ துணிந்து விட்டாயானால் சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் நீயே துவம்சம் செய்து விடுவாய். யாருடைய உதவியும் உனக்கு தேவையில்லை. அவர்கள் நமக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் உனக்குள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாவற்றையும் கடந்து நீ நினைத்த மாத்திரத்தில் நினைத்த சந்தோஷத்தை உன்னால் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நீ வளர்த்து கொள்வாய். என் பிள்ளையே, நமக்கு நாமே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு கட்டுப்பாடுகளை வைத்திருக்க வேண்டும். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் சுற்றி இருக்கின்றவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர்கள். இவர்கள் முன்னிலையில் நாம் நம்முடைய கட்டுப்பாட்டை இழந்துவிடக் கூடாதல்லவா? நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மை சுற்றி நமக்கான வேலியை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னால் இங்கே வாழ முடியும், உன்னால் இங்கே பிழைக்க முடியும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே,
ஒவ்வொரு நாளுமே நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கு பின்னாலும் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. இந்த வராகி உன் வாழ்க்கையை பற்றி பெரிதாக கவலைப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏன் தெரியுமா? நீ இன்று தோல்வியடைந்த குழந்தை என்பதனால் மட்டுமல்ல, பல வெற்றிகளை கண்ட குழந்தை என்பதனாலும் தான். உன்னால் பலனடைந்தவர்கள் ஏராளம். உன்னை நம்பி இன்று வாழ்க்கை நடத்துகின்றவர்கள் ஏராளம். எத்தனையோ பேருக்கு என் பிள்ளை உணவுகளை எல்லாம் வழங்கி பல புண்ணியங்களை சேர்த்திருக்கின்றாய். இப்பேற்பட்ட புண்ணியங்களை எல்லாம் நீ சேர்த்து வைத்திருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷமும் என்றும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களும் உன்னை சுற்றி சுற்றியே நடக்கும் என்பதுதான் உண்மை. யாராக இருந்தாலும் அவரவர் நினைக்கின்ற எண்ணங்களை சரியாக செய்து விட்டார்களானால், அவரவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக இந்த வாழ்க்கைக்கானதாக பயன்படுத்தி கொண்டார்களானால், என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதுதான் உண்மை என்பதனை நீயே தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, குழப்புவார்கள். எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள். இதையெல்லாம் எப்படி உன்னால் செய்ய முடியும் என்று உன் மனதை காயப்படுத்துவார்கள். நீ நினைத்தால் நடக்காது என்று சொல்லி உன்னை ஓரிடத்தில் அமர வைக்க முயற்சி செய்வார்கள். ஒரு முறை அவர்கள் பேச்சை மீறி நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்து பார். அப்பொழுது அவர்கள் யார் என்று உனக்கே புரிந்துவிடும். இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். அதனால் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால் உனக்கு காயங்கள் கொடுக்கப்படும் பொழுது அதையெல்லாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாதே. என் பிள்ளையே, வெற்றி என்பது உனக்கு மட்டுமே சொந்தமானது. அதை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்படி யாரேனும் உன்னிடத்தில் கேட்கிறார்கள் என்றால் இவ்வளவுதான் இவர்களின் குணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த உழைப்பில் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான், தன்னுடைய சொந்த முயற்சியில் பெற்று கொண்டால் மட்டும்தான் அது அவர்களுக்கு நிலைத்திருக்கும். அடுத்தவனுக்கு கிடைத்ததை குறுக்கு வெளியில் சென்று பறிப்பவனுக்கு அல்ல இங்கு வாழ்க்கை. யார் நேர் வழியில் சென்று தனக்கானதை தான் பெறுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் வாழ்க்கை. நீ நினைக்கலாம், அம்மா, இப்பொழுதெல்லாம் நல்லவர்களுக்கு எங்கு காலம், கெட்டவர்களுக்கு தான் காலம் என்று. என் பிள்ளையே, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இவர்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. இனி உனக்கான நேரம், அதாவது உண்மைக்கான நேரம், நேர்மைக்கான நேரம் தொடங்க போகின்றது. இந்த நேரத்தை என் பிள்ளை நல்லபடியாக நீ எதிர்கொள்ள தயாராகிவிட வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை நிச்சயமாக கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நீ நினைத்து விட்டால் இங்கு எல்லா விஷயங்களுமே சர்வசாதாரணம். நீ வேண்டும் என்று நினைத்தாலும் வேண்டாம் என்று நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷம் என்ற ஒன்று உனக்குத்தான் என்றால் அது உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது. அப்படி செல்வதற்கும் உன் அம்மா ஒரு பொழுதும் நான் அனுமதிக்கவும் மாட்டேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் உன்னை விட எனக்குத்தானே அக்கறை அதிகம். அதனால் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ பெரிதாக கண்டு கொள்ளாமல் உனக்கான வெற்றியின் பாதையில் பயணித்து கொண்டே இரு. எப்பொழுதுமே நம் வாழ்க்கைக்கு முக்கியமானவர்கள், இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள் என்று எல்லோரையுமே நாம் நமக்கானவர்களாக மாற்றிவிட வேண்டும். என் பிள்ளையை, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். துக்கத்தை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் நீ மற்றவர்களைப் போல சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இருக்கிறாய் என்கின்ற அர்த்தம் வரும். என் பிள்ளையே, சந்தோஷத்தை மட்டும் நாம் அனுபவிப்பது, கஷ்டம் வந்தால் மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை காயப்படுத்துவது, இதுவெல்லாம் நல்ல மனிதர்களினுடைய குணம் கிடையாது. உன்னுடைய குணத்தை என்னவென்று நீ இதுநாள் வரையிலும் அறிந்திருக்கவில்லை. ஏனென்றால் சுற்றி இருக்கின்றவர்கள் உன்னை அந்த அளவிற்கு காயப்படுத்தி இருக்கின்றார்கள்.
மீண்டும் மீண்டும் நினைத்து நாம் வேதனைப்படுகின்ற அளவிற்கும், நினைத்து நினைத்து கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கும் எத்தனையோ விஷயங்களை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாகத்தானே இருக்க வேண்டும். இவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் என்றால் நல்லவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியாமல் போய்விடுமா? எல்லாவற்றிற்கும் ஒரு வழி இருக்கின்றது. எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு வழி இருக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இது நாள் வரையிலும் தாண்டி வந்தாயிற்று. இனியும் கொஞ்ச காலம்தான் அதை நீ திறமையாக தாண்ட வேண்டும். அதன் பிறகு உன்னுடைய வெற்றியின் காலமாகத்தான் இந்த வாழ்க்கை உன் முன்னால் இருக்கும். அதுவரையிலும் சற்று பொறுமையாக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டே இரு. பொறுமை உன்னை சோதிப்பதற்கு அல்ல, உன் வெற்றியை உன் கைகளில் பரிசாக கொடுப்பதற்கு என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். அவர்கள் எதை வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும். ஆனால் எதுவாக இருந்தாலுமே நீ நினைத்தால் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். நீ ஒத்துழைப்பு கொடுக்காத வரை எந்த ஒரு விஷயத்தையுமே வெற்றி பெறுவது என்பது சர்வசாதாரணமான காரியம் அல்ல. அதனால் என் குழந்தையே, இன்று இந்த நாளில் உன் தாயானவள் என் வார்த்தைகள் உன் மனதை நிச்சயமாக நெருடி இருக்க வேண்டும். ஏனென்றால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உன் வாழ்க்கையை நான் அடையாளம் காட்டுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நான் உணர்த்துகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இது நாள் வரையிலும் என் குழந்தை நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் பதில் தீர்க்க வேண்டுமல்லவா? நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நாம் பதில் கொடுக்க வேண்டுமல்லவா? அதை எப்படி கொடுக்க வேண்டும்? இன்று நான் கொடுக்கின்ற இந்த வெற்றி செய்தியை கொண்டு நீ கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியாத காரியம் என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் செய்ய முடியாது என்பதனை நீ நம்ப வேண்டும். அவர்களை பார்த்தும் இவர்களை பார்த்தும் எதையும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. உன் நன்றாக தெரிந்த உன்னுடைய மனசாட்சியிடம் கேள். நாம் செய்வது சரிதானா அல்லது தவறுதானா? நாம் இந்த பாதையில் செல்லலாமா செல்லக்கூடாதா என்று உன் மனசாட்சியிடம் கேட்டுப்பார். அதைவிட சிறந்த நண்பன் வேறு யாரும் கிடையாது. அது எப்பொழுதுமே உனக்கு துரோகம் செய்யாது. உன் வாழ்க்கையில் நடப்பதை மட்டுமே அது கவனத்தில் கொண்டு உனக்கு நல்லதை மட்டுமே அது எடுத்துச் சொல்லும். தவறு என்றாலும் அதை சட்டென்று அது உன்னிடத்தில் வெளிப்படையாக கூறிவிடும். அப்பேற்பட்ட இந்த மனசாட்சியிடம் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய். நிச்சயமாக உன்னால் எல்லா வெற்றியையும் சரியாக பெற முடியும். யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் உனக்கு செய்துவிட முடியாது. எப்பேற்பட்ட கஷ்டங்களும் எப்பேற்பட்ட வேதனைகளும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிவிடும். என் குழந்தையே, யாரோடு இந்த வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக இருக்கும் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் என்பதனை முதலில் நீ நினைத்துப்பார். உன்னால் மற்றவர்கள் வாழ்ந்ததாக இருக்க வேண்டும். அதுபோல மற்றவர்களுக்காகவும் என் பிள்ளை சில விஷயங்களை நீ தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். இதையெல்லாம் சரியாக செய்து கொண்டே இருந்தாயானால் எந்த ஒரு குற்றமும் குறையும் இல்லாமல் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை உனக்கு அப்படியே கொடுத்துவிடும். நீ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை இந்த வாழ்க்கை உன் கைகளில் ஒட்டு மொத்தமாக அள்ளி கொடுத்துவிடும். நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும். மனமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையில் உன் வெற்றியை நீ என்றும் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இனி உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுப்பதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். சர்வ நிச்சயமான சந்தோஷத்தை
உனக்கு கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கும் பொழுது நான் கொண்டு வந்த வெற்றியை நீ எப்படி வேண்டாம் என்று சொல்லிவிட முடியும்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள். உன் அம்மாவின் அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றும் உன்னோடு இருக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.